ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டொமேட்டோ ரெட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேருந்து நம்மக்கிட்ட பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, 28 கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்களுக்கு 2 டேஸில் வேணும், எங்களுக்கு வந்து செகண்ட் வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து 2 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணேங்க. அது மட்டும் இல்லை, கஸ்டமர் வந்து சேம் டிசைனே வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸ் ஒன்று காமிச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்டர் ரொம்ப மெலிசாக இருந்தது. நான் வந்து சொன்னேன், சரிம்மா நான் பேக் நெக்கில் கொஞ்சம் எப்பயும் போல் நல்லா அழகாக பண்ணித்தரேன், அண்ட் ஹேங்கிங்ஸ் எல்லாமே நான் போட்டு தருவேன். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து 1000 ரூபாய் ஒர்க்கு கூட ஹேங்கிங்ஸ் போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த டிசைனும் வந்து நான் பண்ணியிருந்தேன். நம்ம கட்டாயமாக இதுக்கும் வந்து ப்ரைஸ்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம ப்ளவுஸ்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து அவங்க 2 டேஸில் கேட்டதுனால நான் வந்து தூங்கலை, சாப்பாடு செய்யலை, வீட்டில் ஒழுங்காக கரெக்டாக இருந்தது எனக்கு இந்த ப்ளவுஸ் ஆர்டரு. ஏன்னா முகூர்த்த டைமில் இப்போ தை மாதம் முகூர்த்தன்றதுனால கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் நைட்டு பகலும் உட்காந்து போடுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் ரொம்ப கிடையாது. ஒன்று நான் போடுவேன், இல்லைனா என் ஸ்டூடெண்ட்ஸுங்க கொஞ்சம் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் போட வைப்பேன். அப்படி இல்லைன்னா நான் வேலை செய்கிறதுக்கு ஒரு பொண்ணு வச்சுருக்கேன். அவள் வந்து ஒரு 20 இயர்ஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ண பொண்ணு. ஸோ அவள் இருக்கா. நாங்கள் 2 பேர் தான் வந்து போடுறோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப டைட் வேலை. அதனால் நான் 2 டேஸில் இந்த டிசைன் வந்து சாப்பாடு செய்யாமல் அண்ட் சரியாக தூங்காமல் 2 ஹவர்ஸ் தான் தூங்கி அந்த மாதிரி தான் இந்த ஒர்க் வந்து நான் முடித்தேன். ஏன்னா அர்ஜென்ட் ப்ளவுஸு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வராங்க. ஃபஸ்ட்டே வந்து நம்ம போட்டு தரல அப்படின்னா வெளில போயிட்டாங்கன்னா அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து சரி ஓகே போட்டு தரேங்க. எல்லாமே இந்த 2ஆம் தேதி முகூர்த்தம் 9ஆம் தேதி முகூர்த்தத்துக்கு ப்ளவுஸ் வந்து வந்துச்சுங்க. எல்லாமே என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படி தான் ஒரே நேரத்தில் தான் போய் எடுப்பாங்க போல இருக்குது ப்ளவுஸஸ்லாம். ஏதோ கல்யாண பொண்ணுக்காவது சரி ப்ளவுஸ் வந்து கிட்ட எடுக்கலாம். ஆனால் இதில் என்ன கொடுமைனா, எல்லாருமே அந்த கிட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஒரே நாளில் போட்டு கொடுங்க, 2 நாளில் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப மனசாட்சியே இல்லாமல் கேட்குற மாதிரி இருக்கும். என்னென்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக அழகாக போட்டு தருவோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க்கும் எக்ஸ்ட்ரா போட்டு தருவோம். இந்த அவசரமாக போட வேண்டியதில்லை, கொஞ்சம் பொறுமையாகவும் பண்ணி தரலாம். என்ன பண்ணுறது, ஆளும் கிடைக்க மாட்டுறாங்க. எவ்வளவோ ஆள் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நமக்கு செட் ஆக மாட்டுறாங்க. அதனால் நான் இப்போதைக்கு ஒரு பொண்ணு வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து 20 இயர்ஸாக போட்டுட்ருக்காங்க. என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான லேடி தான். ஸோ அதனால் அவங்கள வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் பண்ணுவோம். இப்போ அவங்க ஒரு ப்ளவுஸ் போட்டாங்கன்னா நான் ஒரு ப்ளவுஸ். இப்போ நான் இந்த ப்ளவுஸை நான் எடுத்துக்கிட்டதுனால 2 நாள் தூங்காது கொள்ளாது போட்டதுனால ரொம்ப டயர்டாயிடுச்சு உடம்பே. ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து உங்ககிட்ட காட்டலாம், ஷேர் பண்ணலாம் வித் ப்ரைஸோட எப்பயுமே நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதே தான் சேம். இப்போ இந்த டிசைன் அவங்க ஒரு பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. அவங்க வேறு டிசைன் காமிச்சிருந்தாங்க. அந்த டிசைனில் வந்து ஹேங்கிங்ஸ்லாம் இருந்தது. நான் சொன்னேன் ஹேங்கிங்ஸ்லாம் போட்டால் வேறு பட்ஜெட் வரும், உங்களுக்கு என்ன பட்ஜெட் கரெக்டாக சொல்லுங்கள், வித் ஸ்டிச்சிங்கோட வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வித் ஸ்டிச்சிங்கோட நம்ம வந்து இந்த டிசைன் 3,500க்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 750 ஸ்டிச்சிங்கு, பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு ஆரி அந்த மாதிரி ஒரு கன்வெர்ட் பண்ணி இந்த டிசைன் வந்து நான் பண்ணி கொடுத்துருந்தேன். 3,500 ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதுலேயும் வந்து நான் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் போடுவேன். ஏன்னா நம்ம போட்டதே யூடியூப்பில் போடாமல் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மாற்றி போடுவேன். பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா எல்லா பெயிண்ட்டும் எடுத்து கொட்டி கிண்டின்னு கலக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஏதாச்சும் ஒன்று. ஸோ நீங்கள் அதெல்லாம் கூட பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே எல்லா ஒர்க்கும் வந்து உங்கள் கூட ப்ரைஸோடு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன் நான் ப்ரைஸோடு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இந்த டிசைன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் தெரியாது இல்லையா? ஸோ இப்போ இதே டிசைன் நீங்கள் பார்த்து போட்டுக்கிறீங்க, இதே ப்ரைஸை நீங்கள் சொல்லிக்கலாம் பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது. இப்போ ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு 500 கம்மி பண்ணி கூட போட்டுத்தாங்க. ஃபஸ்ட் நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ரேஞ்ச் வந்தப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபினிஷிங் உங்களோட இதெல்லாம் வந்த பிறகு நீங்கள் வந்து ரேட் வந்து ஒரு 200 300 கூட ஏற்றிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் கஸ்டமர் வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க,
நான் வந்து 4000க்கு போடுவேன் இதை ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தேனி அவங்க அந்த மேமு 4000க்கு போடுவேன் நான் இது 3000க்கு போடுவேன்னு. ஓகே தான் மேம், நீங்கள் போடுவீங்க 4000 3000, நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் தேனியில் இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் ஏதாவது உள்ளே இருப்பீங்க மேம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மேம். ஒரு வீட்டு வாடகையே வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஆள் கிச்சனே வந்து நாங்கள் 10,000 கொடுக்குறோம், 11,000 கொடுக்குறோம் மேம். தண்ணிக்கு காசு கேன் 50 ரூபா. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே சென்னையோட ரேட்டுக்கும் நம்ம இப்போ திருத்தணியில் நான் ஒர்க் போட்டேன் அப்படின்னா நான் திருத்தணியில் இதே ப்ளவுஸை நான் 1500 ரூபாய்க்கு கூட போடலாம். அங்கே வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஆளோட வீட்டோட வாடகை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6000 தான். இங்கே வந்து இவ்வளோ ரேட்டு. ஸோ அதனால் அதை வச்சு தான் மேம் ப்ளவுஸ் போட முடியும். ஏன்னா இங்கேயும் கட்டுப்படி ஆகணும் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் ரேட் அதிகம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஆரி ஒர்க்கு நம்ம போடுறோம், அதுக்கு அதிகம்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் வந்து ஸ்டிச்சிங் ப்ரைஸ் இங்கே சென்னையிலலாம் எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா? வெளியில் ஒரு பொட்டிக் போய் பாருங்கள், அந்த பொட்டிக்கில் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு. நம்ம வீட்டில் இருந்தே இந்த அளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக வந்து யாருமே செஞ்சு தர மாட்டாங்க. நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து எவ்வளோ கஷ்டப்படுற லேடிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்க. உங்களுக்கு இப்போ அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த அமௌண்ட்டு சொல்லலாம், தப்பு கிடையாது. சென்னைக்கு இந்த அமௌண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தான் நினைப்பேன். அதுவும் இந்த மாதிரி திருவான்மியூர் சிட்டியில் நாங்கள் இருக்கோம். ஸோ அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக இங்கே வந்து ஓவர் காஸ்ட்லி எல்லாமே. ஸோ இந்த இடத்த விட்டு நம்மளால் போகவும் முடியல, பழகின இடமா இருக்குது. அதனால தான் வந்து ஒரு 500 300 எக்ஸ்ட்ரா வரும் மேம். அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அங்கே என்ன போட்டு தரீங்களோ அந்த ரேஞ்ச் போட்டு தாங்க மேம். சென்னையோட ரேட்டு இதுதான் மேம். நான் வந்து இதை சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.